இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்குமா இப்ப இவரை திட்டுறீங்க? என்னோட இன்னொரு தம்பியை இப்படிலாம் திட்டாதீங்கம்மா. ச்சே, என்னடா பேசிட்டு இருக்கிற? யாருக்கு யார் வாரிசு? ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஆமாத்த, மச்சான் சொல்றது கரெக்ட் தானே. என்னதான் இருந்தாலும் வயசானவங்க இல்லையா, அதான் நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. அதுவும் இல்லாம அவங்க பெத்த புள்ளைய பஞ்சாயத்துல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி நீ அப்படி சொல்லிட்டல்ல, அந்த கோவம் தான் செல்லும் அவங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் தப்பா எடுத்துக்கல, ஆனா ரொம்ப திட்டுறாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க உனக்கு பாட்டி இல்லையா? பாட்டினா ஏதாவது ஒண்ணுன்னா பேரனை திட்டதான் செய்வாங்க. அவங்களுக்கு திட்ட கூட உரிமை இல்லையா? மாயா, என்ன இதெல்லாம்? இவனை கூட்டிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? அவசரப்படாதீங்க பெரியம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் தம்பி கிட்ட சொல்லிட்டேன்னா. கொஞ்சம் முதல்ல நிறுத்துறீங்களா? வந்ததுல இருந்து தலையும் புரியாம வாலும் புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது எங்களுக்கு தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல எதுவா இருந்தாலும் எங்களுக்கு புரியற மாதிரி வெளிப்படையா பேசுங்க. அக்கா, வெளிப்படையாவே பேசுறேன். 1000 தான் இருந்தாலும் ஜீவா இந்த குடும்பத்தோட வாரிசு. ஊர் கூடி இருக்கிற பஞ்சாயத்துல நாளைக்கு ஜீவா வாயை திறந்து பேசுனா அசிங்கம் யாருக்கு? அண்ணனுக்கு நம்ம குடும்பத்துக்கு தானே. நம்ம குடும்பத்துல இருக்கிறவரையே நான் போய் அசிங்கப்படுத்தலாமா? அதனாலதான் பேசியே ஒரு முடிவுக்கு வந்துருவோம்னு யாருக்கும் தெரியாம ஜீவாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பெரிய ரைஸ் மில் இருக்குல்ல, அத தம்பி ஜீவா கேக்குறாப்ல. அத மட்டும் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டா பஞ்சாயத்துக்கே வரமாட்டேன், அத மீறி வந்தாலும் வாயை திறந்து நம்ம குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருமா.